Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் 2 ஆப்டிக்ஸ்ல நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ல செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்டோட ஹைட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 cm கொடுத்திருக்காங்க. அது எந்த டிஸ்டன்ஸ்ல வந்து அதை வச்சிருக்காங்கன்னா 10 cm டிஸ்டன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து கான்கேவ் லென்ஸோடைய டிராவல் ஆகுது. அதோடைய ஃபோக்கல் லென்த், அந்த கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 15 cm கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மூலமா கிடைக்கக்கூடிய இமேஜோட ஹைட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு சொல்யூஷன் எழுதிக்கிற போல, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனாலே நான் யூங்கிறது தான் ஆப்ஜெக்ட் டினோட் பண்ணோம். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 cm. அதை நான் எழுதிக்கிட்டேன். ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து ஹச், அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 3 cm. அதோட ஹைட் வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. இப்போ கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 15 cm கொடுத்துருக்காங்க. கான்கேவ் லென்ஸ் இல்லைனா டைவர்ஜிங் லென்ஸும் கொடுத்தாலே ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குங்கிறத போன சம்முக்கு முன்னாடி சம்மில் பார்த்துருக்கோம். ஆனால் F is equal to -15 cm எழுதியாச்சு. இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜோட ஹைட் வந்து, அதாவது சைஸ்னாலே அது ஹைட்டு தான் டினோட் பண்ணுது. அதோடைய டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு, அந்த இமேஜோடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஹைட், அதை ஹச் டேஷ்னு எடுத்துக்கிறோம். அதோட ஹைட் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ஃபார்முலா வந்து தெரியும். அதாவது லென்ஸ் ஃபார்முலா வந்து என்னென்னா 1/f is equal to 1/v + 1/uங்கிறத எனக்கு ஃபார்முலா. இப்போ எனக்கு எஃபோட வேல்யூ தெரியும் -15, அதை நான் எழுதிட்டேன். ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் எனக்கு யூவோட வேல்யூ தெரியும் 10, அதை நான் எழுதிட்டேன். எப்போவுமே வந்து நெகட்டிவ் நம்பர் வந்து எனக்கு டினாமினேட்டரில் வராது, நியூமரேட்டரில் தான் வரும். அதனால் இது நான் எப்படி எழுதிக்கிறேன்னா -1/15 ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/10 எழுதிட்டேன். இந்த ப்ளஸ் 1/10 இங்கே போச்சுன்னா எனக்கு -1/10 ஆயிடும். அப்படின்னா 1/v is equal to -1/15 -1/10 எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுன்னா 1/v is equal to -10. அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுன்னா -15 டிவைட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுன்னா எனக்கு 115 எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் இதை 1/v is equal to இதை நான் மைனஸ் பண்ணுன்னா எனக்கு -25 கிடச்சிருக்கு. டிவைட் பை 115 எனக்கு வரும். இப்போ தான் இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 25 டேபிளில் கேன்சல் பண்ணுன்னா 25 1s are 25 6s are எனக்கு கிடைக்கும். அப்படின்னா எனக்கு தேவையானது இமேஜோடைய டிஸ்டன்ஸ், அதாவது v மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனால் இங்கே எனக்கு இருக்கிறது 1/v இருக்குது. நான் v மட்டும் எடுத்தேன்னா எனக்கு v is equal to -6 cm எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னென்னா v/u is equal to h dash divided by hங்கிறது தான் எனக்கு மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா. எனக்கு வியோட வேல்யூ வந்து தெரியும் -6, அதை நான் எடுத்து எழுதிட்டேன். டிவைட் பை யூவோட வேல்யூ வந்து என்னன்னா 10, அதை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு ஹச் டேஷ் தான் நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். நான் ஹச் டேஷ் போட்டேன். ஹச்சோட வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 3, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணுன்னா எனக்கு -0.6 கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு ஹச் டேஷ் டிவைட் பை 3. இப்போ இந்த 3 எனக்கு இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எனக்கு மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்படின்னா ஹச் டேஷ் இஸ் ஈக்குவல் டு -0.6 × 3 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த -0.6ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு -1.8 cm கிடச்சிருக்கு. எப்போதுமே ஹைட்டை வந்து நம்ம வந்து பாசிட்டிவில் தான் டினோட் பண்ணுவோம், நெகட்டிவில் வந்து டினோட் பண்ண மாட்டோம். அதனால் ஹச் டேஷோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குன்னா 1.8 cm கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜோட ஹைட் வந்து என்ன, அதாவது சைஸ் வந்து என்னென்னா எனக்கு 1.8 cmங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.